1963ஆம் காலகட்டத்திலேயே ஒரு தலைவரால் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வியந்து பார்த்த ஒரு செயல் தாங்க இது. இது வேறு ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா? அன்னைக்கு 1963ஆம் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மிகவும் பெரிய தண்ணீர் பஞ்சமானது ஏற்பட்டிருக்கு. இதனால் வறட்சி இருந்திருக்கு, வறுமை இருந்திருக்கு. இதெல்லாம் போக்குவதற்காகத்தான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஒரு செயலை வடிவமாக கொண்டு வர்றாரு. அது தமிழகத்தில் கடைமுனையாக இருக்கின்ற குமரி மாவட்டத்தில் கொண்டு வர்றாரு. அது என்னன்னா, ஒரு தொட்டி பாலத்தை கட்டுறாரு. கட்டி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மக்களுக்கு பயன்பெறும் வண்ணமாக தண்ணியை கொண்டு போகிறாரு. குறிப்பாக பழங்குடியின மக்களும் பாமர மக்களும் பயன்பெறும் வண்ணமாகவும் குடிப்பதற்காகவும் அவங்களுடைய விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் மிகவும் பயன்பெறுதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இன்றளவும் காமராஜரை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தின் வரலாறு தாங்க. இதற்கு பெயர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்ன தெரியுமாங்க? இதோட பேர் காரணம், இந்த பாலம் தொட்டில் வடிவில் கட்டப்பட்டிருப்பதால் இதற்கு தொட்டில் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. குறிப்பாக 2 மலை இருக்குங்க. 2 மலைகளுக்கு நடுவே தொட்டில் போன்ற அமைப்பு இது பெற்றிருக்கு. அதனால் இதை தொட்டில் பாலம் அப்படின்னு சொல்லுறாங்க. 1969 இதனுடைய பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கு. இதனுடைய நீர் எங்கேருந்து வருதுன்னா, பேச்சிப்பாறை, சிற்றாறு அணைகளிலிருந்து கோதையாறு கால்வாய் வழியாக இதில் கொண்டு வரப்படுது. இந்த பாலத்தின் கீழே பரளியாறு என்ற சிற்றாறும் பாய்கிறது. இதை மேலேருந்து பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தண்ணீரை கொண்டு செல்வதற்காக மலைப்பாங்கான காடுகளாக இருந்த மாத்தூர் பகுதியில் உள்ள கனியான்பாறை என்ற மலையையும் கூட்டுவாயுப்பாறை என்ற மலையும் இணைக்கும் வகையில் இது கட்டப்பட்டிருக்குங்க. 2 மலைகளை இணைக்கும் இந்த பாலம் நீளவாக்கில் 1204 அடியாகவும் தரைமட்டத்திலிருந்து 104 அடி உயரத்திலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த பாலத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் சுமார் 32 அடியாக இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் இதில் மொத்தம் 28 தூண்கள் இருக்குது. தண்ணீர் செல்லும் பகுதி மட்டுமே 7 அடி அகலமும் 7 அடி உயரமும் கொண்ட தொட்டிகளாக இது இருக்குங்க. அணையிலிருந்து வர்ற தண்ணி எல்லாமே மாத்தூர் பாலத்துக்கும் அது செங்கோடி மற்றும் வடக்கு நாட்டு பாலங்கள் வழியாக தேங்காய்பட்டணம் கிராமத்துக்கும் இது செல்லுது.